கன்ஸ்ட்ரக்ஷன் பொறுத்தவரை 95% வரை கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஆக இன்னும் 2% பணி தான் பாக்கி இருக்கு. 98% பணிகள் நிறைவடைந்து விட்டது. ஒரே நாளில் 20 சென்டிமீட்டர் மழை வந்தாலும் கூட அதை தாங்கும் அளவுக்கான சக்தி சென்னை மாநகர சாலைகளும் சென்னை மாநகரின் மழைநீர் வடிகால் அமைப்புகளும் பெற்றிருக்கிறது. புறநகரை பொறுத்தவரைக்கும் 100% முடிந்து விட்டது. இந்த கூட்டத்துக்கு ஒரு பாட்டுல சில வரிகளை மட்டும் டெடிகேட் பண்ண வேண்டியிருக்கு. அது என்னன்னா, திருந்தாத உள்ளங்கள் இருந்தென்ன லாபம், வருந்தாத மனிதர்கள் பிறந்தென்ன லாபம். நான் கொஞ்சம் லைனை மாத்திட்டேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இந்த லைன் இந்த கூட்டத்துக்கு சரியா இருக்கு. மழைனால மக்கள் பாதிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஆனா ஒவ்வொரு வாட்டியும் இந்த அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா, இந்த அடுத்த வருஷம், இந்த அடுத்த வருஷம், இந்த அடுத்த வருஷம் சொல்லி அந்த 4.5 வருஷம் போய் 5வது வருஷம் நெருங்கிட்டோம். 5 வருஷம் தொட்டுட்டோம். 5 வருஷமா ஒவ்வொரு வருஷமும் மழைக்காலத்துக்காக 4000 கோடி ரூபாய் செலவு போயிருச்சு. என்னன்னா போயிருச்சு. இன்னைக்கு காலையில நக்கீரன்ல ஒரு செய்தியை பார்த்தேன். நக்கீரன் ஒரு இது போட்டிருக்காங்க. 2,74,600 பேருக்கு சென்னை மாநகராட்சி காலையில் உணவு போட்டது. அதாவது இங்க 90%, 98%, 99% இத்தனை சதவீத வேலைகள் முடிச்சிருந்தனா இந்த 2,44,600 பேருக்கு உணவு கொடுக்கற அளவுக்கு அப்படி ஒரு கஷ்டத்தை இங்க வந்துச்சு. பாதிப்பே இல்லாம நீங்க உணவு கொடுக்குறீங்களா, இல்ல பாதிப்பானவங்களுக்கு உணவு கொடுக்குறீங்களா? நீங்க போட்டிருந்தது பாதிப்பானவங்களுக்கு. அப்ப இந்த பாதிப்பு மழையினால வந்திருக்கு. அப்ப இவங்களுக்கு எல்லாம் எப்படி மழையினால வந்திருக்கும்? நீங்க சொன்னீங்களா இந்த பெர்சன்டேஜ் 99%, 95% இப்படியே சதவீதங்களை சொன்னீங்கல்ல. அப்ப இவ்வளவு சதவீதங்கள் எல்லாமே சரியா இருந்திருந்தேன்னா இந்த காலை உணவு 2,74,600 பேருக்கு உணவு போட்டேன்னு சொன்னீங்கல்ல, இந்த உணவுக்கு நின்னவங்களா யார்? இந்த மாநகராட்சியில ரோட்ல பம்பு போட்டு நாங்க தண்ணி இழுத்தோம், 4000 கோடி அதை சொன்ன முன்னாடியே போயிருச்சு, அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் விடுச்சிடலாம். இது பஸ்ஸுக்குள்ள வர தண்ணி. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா பஸ்ஸுக்குள்ள தண்ணி சொட்டுது. கொடையை பிடிச்சு உட்காந்துருக்கணும். நான் போகும்போதே, நான் இங்க பாரிஸுக்கு போகும்போதே இந்த மாதிரி நிறைய அனுப்பிச்சிருக்கேன். மழை பெஞ்சு நம்ம பஸ்ஸுக்குள்ள ஒழுகும், பக்கத்துல எழுந்து போயிருவாங்க. நம்ம அப்படியே உட்காந்துருப்போம். ஏன்னா இதான் நடக்கிறதா பாத்துட்டு இருக்காம. இது சர்வசாதாரணமா நடக்குது. இப்ப நீங்க சொல்லுவீங்களே ரோட்ல இருக்க தண்ணி எல்லாம் எடுத்துட்டீங்க, எல்லாமே போயிருச்சுன்னு. அப்ப இந்த பஸ்ஸுக்குள்ள ஒழுகுத அந்த பஸ்ஸையாவது சரி பண்ணுங்கப்பா. வெறும் வாய் வார்த்தையில தான் நம்பர்களை கேட்க முடியுது. நிஜமாவே இங்க 4000 கோடியில என்ன திட்டங்கள் நடந்துச்சுன்னு தெரியல. ஆனா இங்க நிவாரணம்னு சொல்லிட்டு மக்களை இன்னும் கையேந்த வச்சுக்கிட்டு இருக்கிற எந்த அரசாங்கம் இருந்தாலும் அது ஒரு கேவலமான அரசாங்கம் தான்.